ஹலோ, how are you all doing today? நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? என் பேர் ஜலால். இப்போ கொஞ்சம் வெரி காமன்லி ஓவர் யூஸ்டு வேர்ட்ஸ் கொஞ்சம் பார்ப்போம். அதாவது எல்லாரும் இப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க, காமனாக ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸு அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்தபடி யூஸ் பண்ணி பேசுனீங்கன்னா உங்கள் பேச்சு இட்ஸ் கோயிங் டு பி வெரி அட்ராக்டிவ் டு அதர்ஸ் அண்ட் இட் வில் என்கேஜ் த அட்டென்ஷன் ஆஃப் அதர்ஸ். அதனால் இப்படி உள்ள வேர்ட்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிக்கிறேன். மேலும் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த நீங்கள் நான் டீச் பண்ணும்போதே அப்படியே நோட்ஸ் எழுதணும்னு அவசியம் இல்லை, எழுதி ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாலேயே நான் அடுத்த லைனுக்கோ அடுத்த வேர்டுக்கோ போயிடுவேன். உங்களுக்கு எழுதுறது ஃபாலோ பண்ணுறதுலாம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் இந்த லெசன் மட்டும் இல்லாமல் எந்த லெசனுமே டாக்குமெண்ட்டு கொடுத்துருக்கேன். அந்த டாக்குமெண்ட்டினுடைய லிங்க் இட்ஸ் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ. கிளிக் த லிங்க் அண்ட் டேக் அவுட் த டாக்குமெண்ட் அண்ட் யூ கேன் ரெஃபர் டு தம், யூ கேன் லேர்ன் தம் அட் லீஷர். நல்லா லீஷர் டயத்தில் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ ஜஸ்ட் கீப் ஆன் லிஸ்னிங் டு திஸ் வீடியோ டு ஃபாலோ திஸ் வீடியோ ஆஸ் ஐ டீச். நான் சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். So let's get started with very commonly overused words and their alternatives. Now we will see commonly overused words and their alternatives. The first word is amazing. Amazing na அற்புதம். எல்லாருமே ரொம்ப ஒன்று நல்லா இருந்துச்சுன்னா உடனே சொல்கிறாங்க, ஓ அமேசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. So what are the alternatives? The alternatives are, first word is incredible. நம்ப முடியாத அளவுக்கு, அஸ்டானிஷிங் ஆச்சரியமான, ஆவ் இன்ஸ்பைரிங் பிரமிக்க வைக்கும், ஆவ் இன்ஸ்பைரிங், ரிமார்க்கபிள் குறிப்பிடத்தக்க, இம்ப்ரெசிவ் அப்படின்னா இருக்கக்கூடியது. ஸோ இப்படி உள்ள வேர்ட்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணலாம் டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்தபடி யூ கேன் யூஸ் எனி ஒன் ஆஃப் தீஸ் வேர்ட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் வேர்ட் அமேசிங். The view from the mountain was astonishing. மவுண்டன்லேருந்து பார்க்கும்போது அந்த வியூ, அந்த அந்த இடம் ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்ட்டு, வியக்கத்தக்க அளவுக்கு இருந்தது, அஸ்டானிஷிங் அப்படின்ட்டு. The view from the mountain was astonishing. The next word is very. Very means மிகவும். It's very commonly used. Almost everybody uses the word very. But there are very good alternatives, very fine alternatives. So, for example, depending on the situation, you can use extremely, மிகவும், incredibly, நம்ப முடியாத அளவுக்கு, highly, மிக, immensely, மகத்தான, profoundly, ஆழமான அப்படின்ட்டு யூஸ் பண்ணலாம். Extremely, incredibly, highly, immensely, profoundly. These are the alternative words for very. So ஒரு sentence பார்ப்போம். She was incredibly happy to see her old friend. பழைய நண்பனை பார்த்து எவ்வளவோ நாளாச்சு, பழைய தோழியை பார்த்து. ஸோ அவளை பார்த்த உடனே she was incredibly happy. நம்ப முடியாத அளவுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தா. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு. வெரி ஹாப்பிக்கு பதிலாக யூ யூஸ் த வேர்ட் incredibly happy. நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தா. After a long time, she is meeting her old friend. அதனால் next very commonly overused word is nice. நைஸ்னா தயமான, எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. நல்ல நயனமான அப்படின்னு அர்த்தம். நைஸ்னா நயனமான. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ் pleasant, kind, thoughtful, agreeable, charming அப்படின்னு சொல்லலாம். pleasantனா இனிமையான, kindனா கனிவான, தாட்ஃபுல் அப்படின்னா சிந்தனை மிக்க, அக்ரியபிள் அப்படின்னா இணங்கலான, சார்மிங் அப்படின்னா வசீகரமான அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் த வேர்ட் நைஸ், யூ கேன் யூஸ் எனி ஒன் ஆஃப் தீஸ் வேர்ட்ஸ் டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன். இட் வாஸ் தாட்ஃபுல் ஆஃப் ஹிம் டு பிரிங் ஃப்ளவர்ஸ். ஃப்ளவர்ஸ் பூங்கத்து கொண்டு வந்தான். இட் வாஸ் வெரி தாட்ஃபுல் ஆஃப், வெரிங்கிறப்பல வேற, இட் வாஸ் தாட்ஃபுல் ஆஃப் ஹிம். It was thoughtful of him to bring flowers. பூக்களை கொண்டு வந்து கொடுப்பது அவனை பற்றி சிந்தனையாக இருந்தது. ஸோ இட் வாஸ் thoughtful. நல்லா
நல்லா யோசித்து பார்த்து கொண்டு வந்திருக்கான் அந்த ஃப்ளவர்ஸை கொண்டு வந்தது. ஏற்கனவே அது இட் வாஸ் நைஸ் ஆஃப் ஹிம் டு பிரிங் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்கிறது போல இட் வாஸ் தாட்ஃபுல் ஆஃப் ஹிம் டு பிரிங் ஃப்ளவர்ஸ். ரொம்ப யோசித்து இந்த இடத்துக்கு இவருக்கு இது கொடுத்தா நல்லா இருக்கும்னு யோசித்து செஞ்சுருக்கான் அப்படின்னு அர்த்தம். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. நைஸ் ஆஃப் ஹிம் அப்படிங்கிறது போல தாட்ஃபுல் ஆஃப் ஹிம் அப்படின்னு சொல்கிறது நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் இம்பார்ட்டண்ட். இம்பார்ட்டண்ட்டுங்கிறது எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். இம்பார்ட்டண்ட்னா முக்கியமானது அப்படின்னு அர்த்தம். தி ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ் ஆர் க்ரூஷியல், வைட்டல், எசென்ஷியல், சிக்னிஃபிகண்ட் அண்ட் கிரிட்டிக்கல். தீஸ் ஆர் ஆல் ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ். க்ரூஷியல்னா முக்கியமான அப்படின்னு அர்த்தம். வைட்டல் அதுக்கும் முக்கியமான அப்படின்னு அர்த்தம். See, depending on the situation, you can use any one of these words. And essential, essential தான் அவசியமான. It's important சொல்கிறது போல it's essential, அவசியமானவனு அப்படின்னு சொல்லலாம். Significantனா முக்கியமான அப்படின்னு அர்த்தம். ஸோ இம்பார்ட்டண்ட்டுக்கும் முக்கியமானது தான், சிக்னிஃபிகண்ட்டுக்கும் முக்கியமானது தான். ஆனால் சிக்னிஃபிகண்ட் இஸ் அ பெட்டர் சவுண்டிங் வேர்ட். அதனால் அந்த சிக்னிஃபிகண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுங்கள். கிரிட்டிக்கல், கிரிட்டிக்கல்னா அந்த இடத்துக்கு அது ரொம்ப தேவை, முக்கியமானது அப்படின்ட்டு. இம்பார்ட்டண்ட், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிற போல திஸ் இஸ் வெரி கிரிட்டிக்கல் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு சென்டென்ஸை பார்ப்போம். இட்ஸ் க்ரூஷியல் டு ஃபாலோ த சேஃப்டி கைட்லைன்ஸ். சேஃப்டி கைட்லைன்ஸ் இருக்குது. ஒரு மெஷின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கோ, ஒரு காரை ஓட்டுறதுக்கோ, ஏதோ ஒன்றுக்குமே ஒரு சேஃப்டி ஆப்ரேஷன் இருக்குது. இப்படி செஞ்சால் சேஃபாக இருக்கும்ட்டு அந்த ஆப்ரேஷன் மேனுவலில் கொடுத்துருக்கோம். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு ஃபாலோ சேஃப்டி கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்கிற போல இட்ஸ் க்ரூஷியல், க்ரூஷியல்னாலும் முக்கியமானது தான். இட்ஸ் க்ரூஷியல் டு ஃபாலோ சேஃப்டி கைட்லைன்ஸ். இல்லைன்னா அந்த மெஷின் பிரேக் டவுன் ஆயிரும், இல்லாட்ட உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாதுகாப்பு வழிகாட்டுகளை பின்பற்றுவது முக்கியம், இம்பார்ட்டண்ட்டுங்க பதிலாக. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் குட். குட்னா நல்லது அப்படின்னு அர்த்தம், எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனுடைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்ன, ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். எக்ஸலண்ட், எக்ஸலண்ட், அவுட்ஸ்டாண்டிங், சூப்பர்ப், ஃபென்டாஸ்டிக், கிரேட் அப்படின்லாம் யூஸ் பண்ணலாம் இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் த வேர்டு குட். ஸோ எல்லாத்துக்குமே சிறப்பானது, அருமையானது, சிறந்தது அப்படின்னு தான் அர்த்தம். எக்ஸலண்ட், அவுட்ஸ்டாண்டிங், சூப்பர்ப், ஃபென்டாஸ்டிக் அண்ட் கிரேட். ஸோ ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். ஷீ டிட் அன் அவுட்ஸ்டாண்டிங் ஜாப் ஆன் த ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டில் ஷீ டிட் அன் அவுட்ஸ்டாண்டிங் ஜாப், ஷீ டிட் அ குட் ஜாப் அப்படிங்கிறது போல அவுட்ஸ்டாண்டிங் ஜாப், மற்றவங்களை விட ரொம்ப சிறந்ததாக இருந்தது அப்படிங்கிறதுக்கு தான் அந்த அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் பேட். எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க பேட். இட்ஸ் பேட், பேட்னா மோசமானது அப்படின்னு அர்த்தம். வாட் ஆர் த ஆல்டர்னேட்டிவ்ஸ்? த ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஆர் ஆஃபுல், ரொம்ப மோசமாக இருக்குன்னா ஆஃபுல் அப்படி, இட்ஸ் ஆஃபுல். டெரிபிள், இட்ஸ் டெரிபிள். ட்ரெட்ஃபுல், ட்ரெட்ஃபுல். புவர், சப்ஸ்டாண்டர்ட், சப்ஸ்டாண்டர்ட், ஸ்டாண்டர்ட், சப்ஸ்டாண்டர்ட் அப்படின்லாம் சொல்லலாம் பேடுன்னு சொல்கிற போல. ஸோ டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன், மோசமான, பயங்கரமான, ஏழ்மையான, தரமற்ற அப்படின்னு அர்த்தம் இந்த இதுகளுக்கெல்லாம். ஆஃபுல், டெரிபிள், ட்ரெட்ஃபுல், புவர், சப்ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது. The weather was dreadful during the vacation. வெக்கேஷன் வந்துருச்சு, விடுமுறை கொடுத்துட்டாங்க. You want to go out somewhere and enjoy the time, vacation time. ஆனால் என்ன ஆச்சுன்னா அந்த வெதர் கண்டிஷன் வாஸ் வெரி பேட். இட்ஸ் ஆல்வேஸ் pouring down. It's raining cats and dogs. அப்படிங்கும்போது how can you go out and enjoy the vacation? It's impossible இல்லையா? அதனால் வெதர் இஸ் பேட் அப்படின்னு சொல்கிற போல வெதர் இஸ் வாஸ் ட்ரெட்ஃபுல், பயங்கரமாக இருந்தது. வெதர் வாஸ் ட்ரெட்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். The next word is beautiful. Beautiful is simply overused word. எல்லாத்துக்கும் beautiful அப்படின்னு சொல்கிறாங்க. So what are the alternatives? Gorgeous, stunning, exquisite, lovely, attractive அப்படின்லாம் சொல்லலாம். எல்லாத்துக்குமே பியூட்டிஃபுல்னா அர்த்தம் இருந்தாலும் அதனால் இந்த வேர்ட்ஸ்லாம் பெட்டராக இருக்குது. தீஸ் வேர்ட்ஸ் ஆர் பெட்டர் தேன் த வேர்ட் பியூட்டிஃபுல். கார்ஜியஸ், கார்ஜியஸ்னா ரொம்ப பிரமிக்க தகுந்தபடி உள்ள அழகு, கார்ஜியஸ். ஸ்டன்னிங் அப்படின்னாலும் அழகு.
ஷீ இஸ் ஸ்டன்னிங் அப்படின்னு சொல்லலாம். ஷீ இஸ் பியூட்டிஃபுல் பண்ணால் ஷீ இஸ் ஸ்டன்னிங் அப்படின்னு சொல்லலாம். ஷீ இஸ் கார்ஜியஸ் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்கியூசிட், எக்ஸ்கியூசிட்னா ரொம்ப நேர்த்தியான, எக்ஸ்கியூசிட் அந்த இது வந்து எக்ஸ்கியூசிட்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குங்கிறப்ப எக்ஸ்கியூசிட்டாக இருக்குது. ஸோ இட்ஸ் லவ்லி, லவ்லி, இட்ஸ் வெரி லவ்லி. இட்ஸ் அட்ராக்டிவ், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கே, ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்கே அப்படின்னு சொல்கிறதுக்கு அட்ராக்டிவ். இட்ஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்கிற போலாம். த சன்செட் ஓவர் த ஓஷன் வாஸ் ஸ்டன்னிங். ஸோ சன்செட், ஈவினிங் ஆயிடுச்சு, சன்செட் ஆக போது, ஓஷன் அப்படி பார்க்குறீங்க, அந்த பீச்சிலேருந்து பார்க்குறீங்க சன்செட்டை, இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பதிலாக இப்படி சொல்லலாம், த சன்செட் ஓவர் த ஓஷன் வாஸ் ஸ்டன்னிங். ஸ்டன்னிங் அப்படின்ட்டு, ஸ்டன்னிங்னா ரொம்ப பிரமிக்க தகுந்தபடி இருக்குது, ஸ்டன்னிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி, ஸோ இன்னும் கொஞ்சம் வேர்ட்ஸ் இருக்கு. வில் see it after a small break. So the next word, very commonly used, overused word is tired. Tiredனா சோர்வாக அப்படின்னு அர்த்தம். What are the alternatives? Exhausted, fatigue, weary, drained, worn out அப்படின்னா சொல்லலாம். பாருங்க, exhausted, fatigued, fatigueனாலும் ரொம்ப சோர்ந்து போகிறது, fatigued, டயர்டாகி சோர்ந்து போகிறது, அதான் fatigued. weary, drained, drainedனா அப்படின்னு சத்தெல்லாம் வெளியே போயிடுச்சு, drained. worn out, worn out தேஞ்சு போச்சுன்னு அர்த்தம், அதுக்கும் சோர்வு, டயர்டுன்னு சொல்கிறது பதிலாக சொல்லலாம். ஸோ she felt exhausted after a long hike. long hike, மலையில் ஏறுறாங்க, she felt exhausted after a long hike. The next word is big. bigங்கிறது very commonly used word, meaning வந்து பெரிய. What are the alternative words? Large, huge, enormous, gigantic, massive அப்படின்னு சொல்லலாம். large, huge, enormous, gigantic, massive, எல்லா வேர்ட்ஸும் அருமையான வேர்ட்ஸ். ஸோ த கம்பெனி மேட் அ, எல்லாத்துக்கும் எல்லா ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸுக்கும் பெரிய, மகத்தான, பிரம்மாண்டமான அப்படின்னு, பாரிய, மேசிவ்னா பாரிய அப்படின்னு அர்த்தம், ரொம்ப பாரமாக இருக்கிறது அப்படின்னு. ஸோ வாட் வில் see the example sentence. The company made a massive profit this year. massive profit, நிறுவனம் இந்த ஆண்டு அதிக லாபம் ஈட்டி உள்ளது. அதிக லாபம், அதிகம்தான், அதுக்கு வந்து மேசிவ் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான வேர்டு அந்த இடத்துல. நெக்ஸ்ட் வேர்டு இஸ் ஸ்மால். ஸ்மால்னா சிறிய அப்படின்னு அர்த்தம். வாட் ஆர் த ஆல்டர்னேட்டிவ்ஸ்? டைனி, மினியேச்சர், காம்பேக்ட், லிட்டில், பெட்டிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாத்துக்குமே சிறியன்னு தான் அர்த்தம். டைனி, மினியேச்சர், காம்பேக்ட், லிட்டில் அண்டு பெட்டிட் அப்படின்ட்டு. இப்போ வந்து ஷீ இஸ் அ ஸ்மால் கேர்ள் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்மால் கேர்ள்னா சின்ன பெண்ணு, உருவத்தில் சின்ன பெண்ணா, வயசில் சின்ன பெண்ணா, வளர்த்தியில் சின்ன பெண்ணா அப்படின்னு கிளியராக இல்லை. ஸோ ஸ்மால் கேர்ள் அப்படிங்கிறது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் ஸ்மால் கேர்ள், சப்போஸ் யூ வாண்ட் டு டிஸ்கிரைப் அ வெரி சிறுத்த பெண்ணை நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணணுன்னா, சின்ன 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 சிறுத்த பெண், நான் சின்ன வயசு சிறுத்த பெண்ணை டிஸ்கிரைப் பண்ணணுன்னா த கரெக்ட் வேர்ட் இஸ் பெட்டிட். ஷீ இஸ் அ பெட்டிட் கேர்ள் அப்படின்னு தான் சொல்கிறது கரெக்டாக இருக்கும். ஷீ இஸ் அ ஸ்மால் கேர்ள் அப்படின்னா இட்ஸ் அ காமன் வேர்ட். சின்ன பெண்ணு அப்படின்ட்டு, வயசில் சின்ன பெண்ணு, வளர்த்தியில் சின்ன பெண்ணு, தடியில் பருமனில் சின்ன பெண்ணு, அது தெரியலை அந்த ஸ்மால் கேர்ள்னு சொல்கிறது. பெட்டிட் கேர்ள்னா ஸ்மால் மேட் கேர்ள், ரொம்ப சிறுத்த பெண்ணு அப்படிங்கிறதுக்கு பெட்டிட் கேர்ள். அதனால் இந்த ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் டு யூஸ். ஸோ ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். ஷீ லிவ்ட் இன் அ காம்பேக்ட் அப்பார்ட்மெண்ட் இன் த சிட்டி. காம்பேக்ட்னா அப்படி அளவுக்கு கரெக்டாக, ஏன்னா சிட்டியில் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் அ பிக் அக்காமடேஷன், ஹியூஜ் அக்காமடேஷன், லார்ஜ் அக்காமடேஷன். ஸோ ஷீ ஹாஸ் டு லிவ் இன் அ வெரி காம்பேக்ட் அப்பார்ட்மெண்ட். அளவு கரெக்டாக பொருத்தமான சிறிய எல்லாம் இருக்கும், ஆனால் அது ரொம்ப விஸ்தீர்ணமாக இருக்காது. ஸோ தட் இஸ் அ காம்பேக்ட் அப்பார்ட்மெண்ட். பார்த்தீங்களா, காம்பேக்ட் இஸ் அ வெரி குட் வேர்ட், இஸ்ன்ட் இட்? ஸ்மால்ங்கிறது போல காம்பேக்ட் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்டு இஸ் ஸ்கேர்டு. ஸ்கேர்டுன்னா பயந்தேன், பயமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். ஐ ஆம் ஸ்கேர்டு, நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ் ஆர் ஃப்ரைட்டன்ட், டெரிஃபைட், பெட்டிஃபைட், அலார்ம்டு, anxious. So frightened,
terrified, petrified, alarmed, anxious அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட அந்த பயந்தேன் ரொம்ப அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். ஷி வாஸ் டெரிஃபைட் டியூரிங் த ஹாரர் மூவி. ஹாரர் மூவினா ரொம்ப பயங்கரமான மூவி, ஒரு பேய் கதை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஷி வாஸ் டெரிஃபைட் டியூரிங் த ஹாரர் மூவி. அதை பார்த்துட்டு அப்படியே ஸ்கேர்ட் ஆகிட்டா, பயந்து போயிட்டா, டெரிஃபைட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேர்டு இஸ் ஸ்மார்ட். எல்லாருமே சொல்கிறாங்க ஷீ இஸ் வெரி ஸ்மார்ட். ஸ்மார்ட்னா என்ன, புத்திசாலி அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பதிலாக வாட் ஆர் த ஆல்டர்னேட்டிவ்ஸ்? இன்டெலிஜென்ட், கிளவர், பிரைட், ஷார்ப், அஸ்டியூட். அஸ்டியூட் இப்படி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஷீ இஸ் இன்டெலிஜென்ட், பிரில்லியன்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். கிளவர், பிரைட், ஷார்ப் அண்ட் அஸ்டியூட் எல்லாத்துக்குமே புத்திசாலி. ஷார்ப்னா ரொம்ப புத்தி கூர்மை உள்ள அப்படின்னு அர்த்தம். மற்றபடி புத்திசாலி அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ ஸ்மார்ட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ ஹீ இஸ் அன் அஸ்டியூட் பிஸ்னஸ் மேன். அஸ்டியூட்னா ரொம்ப ஷார்ப்பாக உள்ள, ரொம்ப புத்திசாலியாக உள்ள பிஸ்னஸ் மேன். ஸோ அஸ்டியூட் பிஸ்னஸ் மேன். ஷீ இஸ் அ வெரி ஸ்மார்ட் பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறது ஒரு காமன்லி யூஸ்டு வேர்ட். ஹீ இஸ் அன் அஸ்டியூட் பிஸ்னஸ் மேன், ரொம்ப புத்திசாலியான பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லலாம். தீஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸ் கேன் ஆட் வெரைட்டி அண்ட் ப்ரிசிஷன் டு யுவர் ரைட்டிங், மேக்கிங் இட் மோர் என்கேஜிங். இந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் என்னென்னா வெரைட்டி கொடுக்கும், நிறையா இருக்கும். அண்டு ப்ரிசிஷன், பார்த்தீங்களா இந்த பெட்டிட் கேர்ள்னு அப்படின்னு சொன்னேன், அந்த ப்ரிசிஷன் கரெக்டாக. ஸ்மால் கேர்ள்னால் ரொம்ப எப்படின்னு சொல்லலாம், பெட்டிட் கேர்ள்னால் அந்த ப்ரிசைஸாக சொல்கிறதுக்கு. ஸோ இப்படி உள்ள ஆல்டர்னேட்டிவ்ஸ் பழகிட்டிங்கன்னா your language will be very attractive, it will engage the attention of others அப்படின்னு சொல்லிக்கிறேன். I hope you found this lesson useful to you. It's a very good lesson. You try to use the alternative words, and if you found it very interesting, you can click the like button. If you like it, click the like button and share this video among your friends. And to watch similar educational videos, please click the subscribe button to subscribe to my channel. Thank you very much and bye-bye.